இன்னைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரியும் விஜயும் ஃபோனில் பேசிகிட்ருக்காங்க. காவேரி வந்து அவங்க ஆஃபீஸ் போன விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பளம் போடுறதுக்கும் பேசிகிட்ருக்காங்க. ஒரு அப்பளம் போடுறதுக்கு மட்டும் அம்மாவுக்கு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு சின்னதாக ஆரம்பித்து கொடுத்துட்டா, நான் அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாமல் உங்க கூட வந்துடுவேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு விஜய் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெண்ணிலாவோட மாமாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல காவேரியோட அக்கா கங்கா வந்துடுறாங்க. உடனே ஃபோனை வச்சு விட்றாங்க. கங்கா கேட்குறாங்க, நீ ஹாப்பியாக தான் இருக்கியா, என்னால் உன்னை எப்படியோ ஜட்ஜ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது காவேரி, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், நீ ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கக்கூடாது, போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் ஹவுஸ் ஓனர் வராங்க. ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, இனிமேல் நான் உங்களை வீடு காலி பண்ண சொல்ல மாட்டேன், நீங்கள் எங்கே வேணால் அப்பளம் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், வேணும்னா அப்பளம் போடுறதுக்கு ஆள் கூட நானே பிடிச்சி தரேன் அப்படின்னு ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. அங்கே இருக்க யாராலையும் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் காவேரி தனியாக கூப்பிட்டு, இனிமேல் எதுனாலும் நீயே என்கிட்ட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, உங்களுக்கு நான் இருக்கேன், எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கங்காவை வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் அழைச்சிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரிக்கும் நம்மளும் செக்கப் போகணும் அப்படின்னு தோணுது. விஜய்க்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ஆனால் வேணாம், அவர் அங்கே வந்துடுவார், அப்புறம் ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாக கிளம்பி போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி எபிசோட். தேங்க்யூ.